யாராவது இருக்கீங்களா? ஹலோ, ஹலோ மேடம். வணக்கம். நீங்க சேஃபா தான் இருக்கீங்களா? நான் பயந்தே போயிட்டேன், எங்கடா காணுமே. சரி மேடம், என்ன தனியா வந்துறீங்க? அதுவும் இந்த நேரத்துல தொல்காப்பியன் சார் கூட காணோம். தொல்காப்பியனை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா? என்ன மேடம் சொல்றீங்க? எப்படி? சிவதாஸ் ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகி வந்துட்டாரு. உங்களுக்கு தெரியும்ல? தெரியுமே. இப்ப தொல்காப்பியனை மாட்ட வச்சுட்டாங்க. சோ இப்ப தொல்காப்பியன் வேற இல்ல. பவுனு, சுகானந்த், பெருமாள் எல்லாரும் சிவதாஸ் கூட போயிட்டாங்க. அந்த சிவதாஸ் ஆதி கூட சேர்ந்துக்கிட்டான். நீங்க இங்க இருக்கீங்க. இந்த விஷயம் இப்போ நிச்சயம் ஆதிக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால உடனே இந்த இடத்தை நாம காலி பண்ணணும். சரிங்க மேடம், இப்ப எங்க போறது? நான் விஸ்வநாதன் சார் வர சொல்லியிருக்கேன். அவருக்கு தெரிஞ்ச இடம் ஒண்ணு இருக்கான். அந்த இடம் உங்களுக்கு ரொம்ப பாதுகாப்பா இருக்கும். சரி மேடம். அவர் வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். வாங்க போலாம். சரி. உங்களுக்காக தான் சார் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். எல்லா ஏற்பாடையும் பண்ணிட்டீங்களா? எல்லா ஏற்பாடும் ரெடி பண்ணிட்டேன். இப்பவே நம்ம போலாம். வாங்க 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 பா. அண்ணா, ஹலோ, உங்களை தான். என்ன? உங்க பேர் என்ன? குழந்தைசாமி. அப்படி போடுங்க. கரெக்டான பேரா தான் வச்சிருக்கீங்க. ஆமா, எந்த ஊரு? சேலம் பக்கத்துல அம்மாப்பேட்டை. அம்மாப்பேட்டை குழந்தைசாமி. ஆமா, எதுக்காக குழந்தைய கடத்துனீங்க? இல்ல, என்னவோ நான் தான் உங்களை குழந்தைய கடத்த சொன்னதா ஸ்ட்ராங்கா சொன்னீங்க. என்ன முன்ன பின்ன பார்க்காமலேயே தொல்காப்பியன்னு வேற தெளிவா சொன்னீங்க. அதான் உங்க அறிவு கூர்மையை பாராட்டலாம்னு நினைக்கிறேன். ஆமா, யாரோட ஆள் நீங்க? யாரையா உத்தரவு போட்டா உங்களுக்கு? ஆதியா, தில்லாவா? யோ, நீ தாயா உத்தரவு போட்ட. நீ சொல்லி தாயா குழந்தைய கடத்தணும். நானா? ஆமா, இது எங்க வேணா போய் சொல்லுவோம், புரியுதா? சரிதான். ஏகப்பட்ட காசு வாங்கியிருப்பீங்க போல் இருக்கு. சரி, நீங்க வாங்கினதுக்கு மேல நான் தரேன். நிஜமாவே யார் கடத்த சொன்னாங்கன்னு சொல்லிடுங்க. என்ன ஓகேவா? அதெல்லாம் கிடையாது. யோ, என்னையா லாக்அப்ல கசகசன்னு பேச்சு வண்டி கிடக்கு? பண்றதெல்லாம் பண்ணிட்டு. சாரி சார். என்ன சாரி? ராஸ்கல்ஸ் குழந்தைய கடத்துறானுங்களாம். பாவம் இல்ல? ஒண்ணு தெரியுமா உங்களுக்கு? என்ன சார்? இப்பெல்லாம் குழந்தைய கடத்துறது பெரிய குற்றம். குழந்தைய கடத்துனது மட்டும் நிரூபணம் ஆச்சுன்னு வச்சுக்க, மாவனே உங்களுக்கெல்லாம் தூக்கு தாண்டா. தூக்கா? ஆமா, பின்ன என்ன நினைச்சீங்க? சங்கு தாண்டி மௌனுங்களே உங்களுக்கு.
சார்? இந்த இடம் தாம்மா, வா போலாம். ம். வா அபி, வாங்க. வாங்க, வாமா. ம். சார், ஆ. இந்த இடம் சேஃபா இருக்குமா? ரொம்ப சேஃப் தான்மா. இவங்க மேலேயே தங்கிக்கிட்டோம், எந்த பிரச்சனையும் வராது. ஷுவர்? கண்டிப்பா, வாமா. வாங்க. சார், என்னம்மா? இந்த இடம் நிச்சயமா சேஃப்டியா இருக்குமா? 100% சேஃப்டியா இருக்குமா? சென்னையை விட்டு ஒதுங்கி இருக்கிற இடம். இந்த சுத்து வட்டாரத்தில் இப்படி ஒரு பில்டிங் இருக்குன்னே யாருக்கும் தெரியாது. இவங்க இங்கே எத்தனை நாள் வேணாலும் தங்கிக்கலாம். சார், இது யாரோட இடம் சார்? என் ஃப்ரெண்டோட இடம். அவன் குடும்பத்தோட ஆஸ்திரேலியாவில் இருக்கான். 5 வருஷத்துக்கு முன்னாடி ஃபார்ம் ஹவுஸ் வாங்கினான். ம்ஹும். எப்பயாவது தான் வருவான். ம். இந்த இடம் என் பொறுப்பில் தான் இருக்கு. ம். என்னப்பா, இந்த இடம் ஓகேயா? ஓகே தான் சார். சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். எதுக்கு அப்படி தேங்க்ஸ்? ஆதியோ அவங்க ஆட்களோ கனவுல கூட யூகிக்க முடியாத இடம் இது. எவ்வளவு நாள் வேணாலும் இவங்க இங்க தங்கிக்கலாம். சரோஜா விசாரணைக்கு கோர்ட்டுக்கு வர வரைக்கும் இவங்க இங்க இருந்தா போதும். அதுக்கப்புறம் பிரச்சனையெல்லாம் தீந்துரும். ஏன்னா சரோஜா சாட்சி சொன்னதுக்கு அப்புறம் ஆதி வெளியில இருக்க முடியாது. கோர்ட் அவனுக்கு நிச்சயமா தண்டனை கொடுத்துரும். மேடம், ஒருவேளை அவனை கோர்ட்டு தண்டி காட்டி நாங்க அவனை சும்மா விட மாட்டோம். இது பாருங்க, இந்த மாதிரிலாம் பேசாதீங்க. நீங்க எந்த குற்றத்திலையும் ஈடுபடக்கூடாது. தயவு செஞ்சு என் பேச்சை கேட்டு கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஆதிய சட்டம் எப்படியும் தண்டிக்கும், புரியுதா? சாரி மேடம். இது பாருங்க, நீங்க பத்திரமா இருங்க. சேஃப்டிக்கு பிஸ்டல் இருக்குல்ல? இருக்கு மேடம். தொல்காப்பியன் சார் வாங்கி கொடுத்த பிஸ்டல் இருக்கு. கவனமா வச்சுக்கோங்க, சரியா? கிருஷ்ணன் சார், அம்மா. நீங்க இங்கேயே இருங்க. சரிங்கம்மா. இவங்க கூடவே இருங்க. ஆ. ஏதாவது தேவைன்னா எனக்கு உடனே ஃபோன் பண்ணுங்க. சரிங்கம்மா, சரிங்கம்மா, பண்றேம்மா. சரி, நம்ம கிளம்பலாமா சார்? கிளம்பலாம் அபி. ஜாக்கிரதையா இருங்க. எதுனாலும் எனக்கு ஃபோன் பண்ணுங்க சார். உடனே ஃபோன் பண்றேம்மா. லாக் பண்ணிக்கங்க. சரிங்கம்மா, இருங்க, நான் போய் அனுப்பிச்சிட்டு வந்துடுறேன். ஓகே சார். டேய், எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. சீ, பயமா இருக்கா? மாடு மாதிரி வளர்ந்துருக்க, பயமா இருக்குன்ற? இங்க பார், நாம வாழ்வா சாவன்ற போராட்டத்தில் இருக்கோம். இதுல மட்டும் நம்ம ஜெயிச்சோம், நம்ம வாழ்க்கையே மாறிடும். புரியுதா? போய் படு போ. என்னங்க, என்ன இவ்வளவு சீக்கிரத்திலே வெளியே கிளம்பிட்டீங்க? போயிட்டு வந்து சொல்லலாம்னு நினைச்சேன். சங்கீதா, நான் ஏற்கனவே வேலை பார்த்துட்டு இருந்த ஆடிட்டர் கிட்ட மறுபடியும் வேலைக்கு சேரலான்னு இருக்கேன். அதான் போய் பேசிட்டு வரலான்னு கிளம்பிட்டு இருக்கேன். வேலைக்கா? ஆமா, எத்தனை நாள் தான் சும்மாவே இருக்கிறது? ஐ மீன், எத்தனையோ லட்சியங்களோட நான் ஆரம்பிச்ச பிசினஸ் ஹெவி லாஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எந்த விஷயத்துலையும் பிடிப்பே இல்லாமல் வாழ்க்கையை ஓட்டிட்டேன். இப்போ எனக்கு கிடைச்ச ஒரு புது வாழ்க்கை, என்னையே நம்பிட்டு இருக்கிற உன்னை நல்லா வச்சுக்கணுங்கிற கனவு, என்னை அவமானப்படுத்தினவங்க முன்னாடி தலை நிமிர்ந்து வாழணுங்கிற வெறி, இதெல்லாம் நடக்கணும்னா எனக்கு ஒரு வேலை வேணும். அதான் வேலையில் ஜாயின் பண்ணலாங்கிற முடிவுக்கு வந்துட்டேன். உங்க கனவு, லட்சியம் எல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா அதெல்லாம் சீக்கிரமா நடக்கணும்னா ஒரு ஆடிட்டர் ஆபீஸ் வேலைக்கு போனா மட்டும் போதுமா? வேலைக்குன்னா அப்படியே மாச சம்பளத்தை தான் இருந்துட போறதில்ல. படிப்படியா அப்படியே அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு போயிட்டே இருப்பேன். இதெல்லாம் பேசுறதுக்கும் கேட்கறதுக்கும் வேணா நல்லா இருக்கும். ஒருவேளை சினிமால வேணும்னா ஒரே பாட்டுல இப்படி இருக்கிறது அப்படி மாறிடலாம். ஆனா நிஜத்துல அப்படி நடக்கிறதுக்கு எவ்வளவு வருஷம் ஆகும்னு யோசிச்சு பாத்தீங்களா? நீ சொல்றதெல்லாம் உண்மைதான். ஆனா நான் இப்ப இருக்கிற வேகத்துல எனக்கு ஒரு சின்ன லிஃப்ட் கிடைச்சா போதும், கண் மூடி கண் திறக்கிறதுக்குள்ள நான் நினைச்ச எல்லா விஷயத்தையும் நடத்தி காட்டிடுவேன். என் வேகம் உனக்கு புரியலன்னு நினைக்கிறேன். எனக்கு எல்லாம் புரியுதுங்க, அதனாலதான் இவ்வளவு தூரம் பேசுறேன். நீங்க எதுக்கு இன்னொருத்தர்கிட்ட வேலைக்கு போகணும்? பேசாம அப்பாவோட எல்லா பிசினஸையும் கவனிச்சுக்கிட்டு அதை இன்னும் பெருசுபடுத்தலாமே. சங்கீதா, நீ என்ன பேசுற?
நான் இந்த வீட்டை ஏத்துக்கிட்டதே நீ உங்க அப்பா விட்டு வரக்கூடாதுங்கிறதுக்காக தான். அப்படி இருக்கும்போது நான் அவரோட பிசினஸ்ல இன்வால்வ் ஆயிட்டா முழுக்க முழுக்க அவரை சார்ந்து வாழ்ற மாதிரி ஆயிடாதா? மத்தவங்க நினைக்கிறத விடுங்க, நமக்கு நம்ம வாழ்க்கை தான் முக்கியம். அப்படி பார்க்கும்போது நீங்க நினைக்கிற அந்தஸ்துக்கு சீக்கிரமா வரணும்னா அதுக்கு ஒரே வழி எங்க அப்பா கூடவே நீங்க இருக்கிறது தான். சாரி சங்கீதா, என்னால் அப்படி ஒட்டுணை மாதிரி வாழ முடியாது. இங்க பாருங்க, உங்களுக்கு ஏற்கனவே நடந்த அனுபவங்களை வச்சு நீங்க உங்களே குறைச்சி எடை போட்டுக்கிறீங்க. நீங்க வேற யாரையும் சார்ந்து வாழ வேண்டாம், ஒட்டுணை வாழ்க்கையை நடத்த வேண்டாம். சொந்த மாமனார் வயசான காலத்துல கஷ்டப்படுறாரு, அவருக்கு ஹெல்ப் பண்றோன்னு ஏன் நினைச்சு கூடாது? இல்ல சங்கீதா. சாரிங்க, இதுக்கு மேல நீங்க எதுவும் பேச வேணாம். இந்த விஷயத்துல நீங்க தான் என் முடிவுக்கு வரணும். ஆமாங்க, நான் இப்பவே இந்த விஷயமா போய் அப்பா கிட்ட பேசுறேன். அப்பா, வாமா. மாப்பிள்ளைங்க அவர் விஷயமா தான் நான் உங்ககிட்ட பேச வந்திருக்கேன். நம்ம கிட்ட மொத்தமா எத்தனை பிசினஸ் இருக்கு, அதுல எவ்வளவு பேர் வேலை பாக்குறாங்க? இப்போ எதுக்குமா அதெல்லாம்? காரணம் இருக்குப்பா, சொல்லுங்க. கல்குவாரி, கன்ஸ்ட்ரக்ஷன், ஃபர்னிச்சர் மேக்கிங், இப்படி 6-7 பிஸ்னஸ் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 500 பேருக்கு மேலே வேலை செய்வாங்கம்மா. அப்படி இருக்கும்போது உங்க மருமக இன்னொருத்தர்கிட்ட கை கட்டி வேலை பாக்குறது உங்களுக்கு சரியா இருக்குமாப்பா? என்ன சொல்ற? அதுக்கு தான்ப்பா சொல்றேன், உடனே அவருக்கு உங்க பிசினஸ்ல ஏதாவது ஒண்ணு கவனிச்சுக்கிற பொறுப்பா அவருக்கு கொடுங்க. இல்லனா அவர் ஏதோ ஆடிட்டர் கிட்ட வேலைக்கு போறேன்னு சொல்லி அடம் பிடிச்சிட்டு இருக்காரு. உங்க மருமக எப்படி இருந்தாலும் பரவாயில்லன்னு நீங்க நினைக்கலாம், ஆனா என் புருஷன் இப்படிதான் இருக்கணும்னு எனக்கும் சில ஆசைகள் இருக்கும்ல. இதுக்காக நீ ஏம்மா கவலைப்படுற? கொஞ்ச நாள் போகட்டும், நானே இதை பத்தி அவர்கிட்ட பேசலான் இருந்தேன். சரி, இனிமேலும் காலத்தை கடத்த வேண்டாம். இன்னைக்கு இன்ஃபேக்ட் இப்பவே அவரை நான் குவாரி கூட்டிட்டு போறேன். போய் அவரை கூட்டிட்டு வா. சரிப்பா. வாங்க மாப்பிள்ள. நீங்க வேற யாருக்கிட்டயோ வேலைக்கு போறதா சங்கீதா சொன்னா. அதெல்லாம் எதுக்கு? நீங்க இன்னைக்கே நம்ம கல்குவாரிக்கு வாங்க. உங்களுக்கு நான் என்ன செய்யணுமோ கண்டிப்பா அதை செய்யறேன். இல்ல மாமா, அது வந்து இதை பாருங்க, நீங்க எதை பத்தியும் கூச்சப்பட வேண்டாம். ஏன் சம்பந்தி, என் புள்ள தயங்குறதும் நியாயம் தானே. இப்பவே மாமனார கைக்குள்ள போட்டுக்கிட்டான்னு கண்ட நாயங்கள்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சமயத்துல என் பிள்ளைக்கு தனியா தொழில் அதுன்னு ஆரம்பிச்சு கொடுத்தீங்கன்னா அப்புறம் இந்த ஊர்வாய மூடவே முடியாது. அப்புறம் என் புள்ள தலை குனிஞ்சு நடக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும். என் மருமக ஆசைப்படுறதுல எந்த தப்புமே இல்ல, ஆனா அதனால என் பிள்ளைக்கு எந்த அவமானமும் வந்துடக்கூடாது இல்லையா? என்னம்மா நீங்களும் இப்படி பேசுறீங்க? இதுல என்ன அவமானம் இருக்கு? யாரோ ஒரு 3ஆம் மனுஷங்கிட்ட வேலை செய்யறத விட மாமனார் கூட இருக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லையே. இந்த மாதிரி நீங்க சொல்றது உங்க பெருந்தன்மை. ஆனா என் புள்ள எப்படி எல்லாம் சம்பாதிக்கணும், எவ்வளவு பெரிய ஆளாகணும்னு எனக்கும் கொஞ்சம் அபிப்பிராயம் எல்லாம் இருக்கும் இல்லையா? என் புள்ள படிச்ச படிப்புக்கு அவன் சொந்த காலையே நின்னு சாதிச்சு காட்டணும். அப்பதான் என் ஆத்மா சாந்தி அடையும். அம்மா, நீ எப்ப போற நாட்டுப்புற மாதிரி பேசிட்டு இருக்காத. அதுக்கு இல்லடா பாஸ்கரா, நம்ம பரம்பரை கௌரவத்துக்கு எந்த பங்கமும் வந்துடக்கூடாது இல்லையா? அதுக்காக தான் சொன்னேன். அத்தை, அப்படி ஒரு பங்கம் வந்தா அது என்னையும் தானே பாதிக்கும். நான் அதை பத்தி எல்லாம் யோசிச்சிருக்க மாட்டேனா? என் புருஷனுக்கு நான் நல்லது தானே நினைப்பேன். அப்பா, அத்தையும் அவரும் போனதே நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதனாலதான் அவங்க அப்படி சொல்லுவாங்க, இவங்க எப்படி சொல்லுவாங்கன்னு பயப்படுறாங்கப்பா. நீங்க இதெல்லாம் ஒன்றும் பெருசா எடுத்துக்காதீங்க. முதல்ல இவர் கூட்டிட்டு போய் வேலை பார்க்க சொல்லுங்க. ஒரு 2-3 நாள் போச்சுன்னா எல்லாம் சரியாயிடும்பா. நீ சொல்றதுதாம்மா சரி. மாப்பிள்ள வாங்க போலாம். போமா.